எல்லாரும் வாசிங்க. சத்தமாக வாசிங்க, ஆண்கள் எல்லாம் வாசிங்க. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை போதும். பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைகளை கொண்டு ஆவியானவர் பேசுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா சமாதானமா இளைப்பாறுதலா இருக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய பிள்ளைகள்னு சொல்றக்கே ஒரு மனசு சந்தோஷமா இருக்கு. போகட்டும். இப்போ இந்த சம்பவம் நமக்கு தெரியும் இல்ல? பவுல் கர்த்தரால் தொடப்பட்டு அவருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பெற்று தேவனுடைய சுவிசேஷத்தை ஊர் உலகெல்லாம் சொல்லணும்னு ஆண்டவரால் அழைப்பு பெற்று பல இடங்களுக்கு சென்று சபைகளை ஸ்தாபிக்கிறான். சுவிசேஷ வார்த்தைகளை பல இடங்களுக்கு அவன் கொண்டு செல்கிறான். இப்படி கொண்டு செல்லும்போது ஒரு இடத்தில் ஊழியம் பண்ணி கொண்டிருந்த சமயத்தில் ஒரு பாதை வழியாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது அந்த இடத்தில் குறி சொல்லுகிற ஒரு பெண், குறி சொல்லுகிற ஆவியை உடைய ஒரு பெண் பவுலுக்கு எதிர்படுகிறாள். அந்த வழியாக பவுல் போகும்போதெல்லாம் அந்த பவுலை பார்த்து வாழ்த்தி கொண்டே இருக்கிறாள். இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிடுகிறார். யார் அது? குறி சொல்லுகிறவர். சொன்ன விஷயம் நல்ல விஷயம்தான், ஆனால் சொன்ன ஆவி நல்ல ஆவி இல்லை. அது குறி சொல்லுகிற ஆவி. 10ஓடு 11 இதையும் சேர்ந்து சொல்றது. நம்ம சபைக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு அம்மா வரும். இங்கேயும் ஆமா ஷாதாரா அம்மா ஆமாங்கும். உக்கிரத போய் மசூதிலையும் போய் ஆவியில் ஆடும். அங்கேயும் போயும் குறி சொல்லும், இங்கே இருக்கிற மக்களுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லும். ஒரு 2-3 வாரம் வந்திருக்கு, அவ்வளோதான். ஒரு அசுத்த ஆவி. இந்த அசுத்த ஆவி எப்போ பார்த்தாலும் பவுலை இவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், இரட்சிப்பை அறிவிக்கிறவர்கள்னு குறி சொல்லிட்டே இருந்த சமயத்தில் பவுல் என்ன பண்ணுறாரு? அந்த ஆவியை பார்த்து இயேசுவின் நாமத்தில் இந்த ஆவி இவளை விட்டு புறப்படும்படிக்கு நான் கட்டளையிடுகிறேன் அப்படின்னு அந்த ஆவியை பார்த்து சொல்லிடுறார். அந்த மனுஷி தானா உணர்ந்து ரட்சித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் அது கனப்படுத்தக்கூடிய விஷயம். ஆனால் சொன்னது மனுஷி அல்ல, அவளுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி. குறி சொல்லுகிற ஆவி அதை செய்கிறது. அப்படி சொல்லும் பொழுது அந்த ஆவியை இந்த பவுல் ஓட்டிவிட்டார். இயேசு நாமத்தில் வெளியே போ சொன்னோன்னா அசுத்த ஆவி பாட்டுன்னு போயிருச்சு. ஆவி போயிருச்சுன்னா என்ன வராது? குறி வராது. குறி சொல்றதுன்னா என்ன? கடந்த காலத்தில் உனக்கு என்ன நடந்துச்சு, இனி எனக்கு என்ன நடக்க போகுது, இது எல்லாம் கரெக்டாக சொல்லும். பல கிறிஸ்தவங்க ஜெபக்கூட்டத்துக்கு போகிறதுக்கே எதுக்காக தான்? கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சு, இனி எனக்கு என்ன நடக்க போகுது, குறி கேட்க போயிட்டு இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் என்னவாக மாறிடுச்சு? பிழையாம் மாதிரி குறி கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிறிஸ்து விதைக்கப்படவில்லை, கிறிஸ்துவின் சத்தியம் விதைக்கப்படவில்லை. அவர்களுக்கு விஷயம் தெரிஞ்சால் போதும். இயேசு வேண்டாம், ஒப்பு கொடுத்தல் வேண்டாம், ஆவியானவர் வேண்டாம்,
அர்ப்பணிப்பு வேண்டாம், பரலோக வாழ்க்கை வேண்டாம். என்ன வேணும்? தீர்க்க தரிசனம் வேணும். வேலை கிடைக்குமா, கல்யாணம் ஆகுமா, இந்த வீட்டில் இருந்தால் நல்லா இருப்போம்மா, இந்த புருஷன் தேறுவானா, இவன் கூட இருக்கலாமா, இது குறி கேட்கறதுக்காகவே பயன்படுத்துகிறான். தேவன் அதை கண்டம் பண்ணுகிறாரு. அந்த மாதிரி குறி சொல்லுகிற ஆவியை பவுல் துரத்திடுறார். துரத்தின உடனே இப்போ குறி வரமாட்டேங்குது. இவளை வச்சு பணம் சம்பாதிட்டு ஒரு கூட்டம் ஒன்று இருந்துச்சு. அவளுடைய எஜமான்கள் இவளை வச்சு குறி சொல்ல வச்சு அது மூலமாக ஒரு வருமானம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கடும் கோபம் இப்போ தான் இந்த பவுலை அடித்து சந்தை வெளிகளில் கூட்டிகிட்டு வந்து எல்லா அதிகாரிகளிடத்தில் கூட்டிகிட்டு வந்து ஜனங்களெல்லாம் பவுலுக்கு எதிராக எழுப்பி அவனை அடியோ அடின்னு அந்த பவுலையும் சீலாவையும், சீலான்னா யார் இல்லை, பொம்பளை இல்லை, அவர் ஆண் சைலஸ், அவனை அடித்து 2 பேரையும் அடித்து பட்டணத்திலேயே அந்த ஊர்லேயே பெரிய கலகத்தை உண்டாக்கி அவன் மேலே அபாண்டமான குற்றச்சாட்டை வச்சு ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத இம்முறைமைகளை இவர்கள் போதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளை எல்லாம் ஏவி விட்டு நல்ல தர்ம அடி போட்டு ரத்தக்காயம் வர்ற மாதிரி அடித்து அதுக்கப்புறம் கொண்டு போய் சிறைச்சாலைகளே அவனை வைக்கிறார்கள். புரிஞ்சுங்க? ஆமேன்னு சொல்லுங்க. எதுக்கு போனார் பவுல்? தேவனுக்கு ஊழியம் செய்ய போனார். எதுக்கு போனார்? ஜனங்களை விடுதலையாக்க போனார். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி போனார். அப்படி போகிற சமயத்தில் ஒரு அசுத்தாவிய துரத்தினதுனால, அந்த பெண்ணுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்ததுனால, உண்மையான ரட்சிப்பு இவளுக்கு வேணும்னா இந்த குறி சொல்லுகிற ஆவி இருக்கிற வரைக்கும் அந்த ஆவி உண்மையான இரட்சகரிடத்தில் இவளை நடத்தாது. வெறுமனே சொல்லிக்கிட்டு தான் இருக்குமே ஒழிய ரட்சிப்பு உள்ளத்தில் வராதுன்னு சொல்லி அவளை விடுதலையாக்குறதுக்காகவும் பவுல் அதை துரத்தி விடுகிறார். ஆனால் அதுக்கு பதிலாக அவருக்கு கிடைத்தது என்னவென்றால், நடு ரோட்டில் ஒரு நாயை அடிக்கிற மாதிரி அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், நிந்திக்கப்பட்டார்கள். தவறான அபாண்டமான வார்த்தைகள் அவர்களுக்கு எதிராக சொல்லப்பட்டது. அவர்களை கேட்பாரற்ற நாதி இல்லாதவர்களாக அவர்கள் அடியோ அடி என்று அடிக்கப்பட்டு இரத்தக்காயம் வருகிற அளவுக்கு, மரணம் சம்பிக்கிற அளவுக்கு அவர்களை அவமானப்படுத்தி அடித்து கொண்டு போய் ஜெயிலில் போட்டுட்டாங்க, சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. இப்போ 2 பேரும் சிறைச்சாலையில் போட்டது மட்டும் இல்லை, அவங்க 4 பேர் 2 காலையும் தொழு மரத்தில் கட்டி வச்சு, அல்லேலூயா, 2 காலையும். இப்போ இந்த காலங்களில் கைகளில் விலங்கு போடுறாங்க. ஆனால் அதனால் என்ன பண்ணிடுறான், கைதி அப்படி வச்சுட்டே ஓடிடுறான். ஆனால் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் விலங்கு போட மாட்டாங்க, காலில் விலங்கு போட்டுருவாங்க. எப்படி? ஒரு பெரிய கட்டை, அந்த கட்டையில் 4 துளைகள் இருக்கும். இந்த 2 பேருடைய 4 கால்களுக்குள்ளே போட்டு மேலே இன்னொரு பலகையை வச்சு அப்படியே ஆணி அடிச்சிருவாங்க. 4 கால்களும் ஒரே பலகையில் அடிக்கப்பட்டிருக்கும். அதனால் அவங்களால எந்திரிக்க கூட முடியாது, அப்படியே படுத்தே இருக்க வேண்டியதான், சாஞ்சே இருக்க வேண்டியது தான். இப்படிப்பட்ட சூழ்நிலை. ஒரு பக்கம் அடிக்கப்பட்டிருக்கு, அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம், ஒரு பக்கம் சாப்பாடு கிடைக்கல, கால்கள் கட்டப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்களாமா, கர்த்தரை துதித்து பாடினார்கள். சத்தம் ஆமென் சொல்லுவீங்களா? அவர்கள் ஜெபம் பண்ணி நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். முதல்ல என்ன நடந்துருச்சுன்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் வரேன். இவர்கள் பாடிக்கொண்டிருந்த போது, அல்லேலூயா, இவர்கள் ஆண்டவரை மெய் மறந்து பாடிக்கொண்டிருந்த போது சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. அல்லேலூயா. சும்மா ஏனோ தானோன்னு அது தெரியாம எல்லாம் பூமி அதிர்றது தானே. இப்போ ஒரு தடவை அதிர்ந்துருச்சு, அதுக்கு இவங்க பாடினதுக்கு என்ன சம்பந்தம்? அது பூமி அதிர்ந்ததுக்கும் இவங்க ஜெபிச்சதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒருத்தரும் அங்கே கேள்வி கேட்கல. ஏன்னா அதிர்ந்ததோடு நிற்கல. இவங்க எத்தனை உள்காவறையில் இருந்த போதும் கூட 3 இரும்பு கேட்டு போட்டு கதவு போட்டு
3 படி தாண்டி 3 அடுக்கு தாண்டி அவன் உள்ள இருந்த போதும் வந்த பூமி அதிர்ச்சி 3 கதவையும் திறந்துருச்சு. அங்க இருக்கிற எல்லா கதவுகளையும் திறந்துருச்சு. இப்ப யாருமே எதேச்சியா வந்த மாதிரி சொல்லல, இந்த கதவை திறக்கிறதுக்குன்னே தான் வந்திருக்குதுங்கிறாங்க. சத்தம் ஆமென் சொல்லுவீர்களா? அல்லேலூயா. நாம பாடுற பாட்டு அது உண்மையாலவே உணரப்பட்டு ருசிக்கப்பட்டு அது நேசிக்கப்பட்டு அது விசுவாசத்தோட பாடப்பட்ட பாட்டாக இருந்தால், மனிதர்கள் வந்து கதவு திறக்க போயிட்டாலும் மனிதர்கள் உதவிக்கு வராவிட்டாலும் அந்த கதவு சாவி எங்கன்னே உனக்கு தெரியாவிட்டாலும், உனக்கு அரசியல்வாதிகளை தெரியாவிட்டாலும், உனக்கு அமைச்சர்களை தெரியாவிட்டாலும், உனக்கு சொந்தக்காரங்களே இல்லாவிட்டாலும், பெத்த பிள்ளைகளே உனக்கு உதவாவிட்டாலும், அதிர்ச்சியை கொடுப்பதின் மூலமாக கர்த்தருடைய கரமே உன்னை பூட்டி இருக்கிற கதவுகளை திறந்து விடும்னு எங்கூட சேர்ந்து விசுவாசிக்கிறவங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கரங்களை தட்டி அந்த தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் வேகமா வளர்ற மதங்கள்ல முதன்மையானது கிறிஸ்தவம், இரண்டாவது இஸ்லாம் இல்லையா? ஆனால் இஸ்லாமை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். நானும் குரான் வீட்டில் வச்சுட்டு இருக்கேன், வாசிச்சுட்டு இருக்கேன். அந்த குரான்ல எங்க பார்த்தாலும் கம்ப்ளைண்ட், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் கூட சேராத, இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோன்னு, இதை சாப்பிடு இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லி மனித ஆலோசனைகள் நிறைய இருக்கும் அதுல. ஆனா என்னுடைய வேதத்துல மனித ஆலோசனைகள் மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர்னு ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல எந்த புக்கிலும் இல்லாத ஒரு விசேஷித்த வல்லமை இங்க ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். உலகம் அவரை காணாது, நீங்களோ அவரை காண்பீர்கள். இந்த புத்தகத்தை படிக்கும் போது வெறும் நாலேஜ் மட்டும் ஏறாது, அது கடவுளே ஆவியானவரா உள்ள ஏறாரு. நம்ம கையில் இருக்கிற வேதம் மிக பொக்கிஷமானது. இதை வாசிக்கிறதுக்கு தான் ஆண்டவனை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. இதை படிக்கும் போது என்ன வருது? ஒரு ஆவி வருது. அப்பா சொல்றார், என் வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி அதை கருத்த வாஞ்சியோட வசனத்தை படிச்சேன்னா உன் உடம்புக்கு தேவையான, உன் சுகத்துக்கு தேவையான, உன் வீட்டுக்கு தேவையான ஒரு வல்லமையை கர்த்தர் உனக்குள்ள இறக்குறார். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். அல்லேலூயா. வேதத்தை மட்டும்தான் தியானம் பண்ண முடியும், வேதத்தை மட்டும்தான் ருசிக்க முடியும். மற்ற புத்தகங்களை புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், நாலேஜ் வளர்த்திக்கலாம். ஆனா இது படிக்கும் போது வாழ்க்கை மாற்றமே நமக்குள்ள உருவாகுது. எல்லா மதங்களும் ஒரு புத்தகத்தை கொடுக்குது மக்களுக்கு, தன்னுடைய தொண்டர்களுக்கு, பக்திமான்களுக்கு. ஆனால் தேவனோ புத்தகத்தை கொடுக்கவில்லை, தம்மையே கொடுக்கிறார். நீ ஜெபத்தில் போய் உட்காரும் போது அவர் முன்பதாக இருக்கிறாருங்கிற நினைப்போடையே ஜெபிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய பரலோக தொடர்பு உனக்குள் உருவாகும். அல்லேலூயா. அப்ப இவர்கள் பாடி ஒரு பாட்டு பாடுறாங்க நடுராத்திரியில. உங்களையும் என்னையும் யாருமே அடிக்கல, நமக்கு சாப்பாடு நிறைவா இருக்கு, நம்முடைய வஸ்திரங்கள் கிளியில, நடு ரோட்ல வச்சு நாதி இல்லாம அடி வாங்கின அனுபவங்கள் நமக்கெல்லாம் இல்லை. ஆனால் நைட்டு நம்ம தூங்குவோம். ஆனா இவனுக்கு தூங்குறதுக்கான வாய்ப்பே இல்லை. உடம்பெல்லாம் அடி, மனசெல்லாம் வலி, உணவில்லை, கடுப்பு, வேதனை. அப்படி போயிருந்தான்னா பேசாம தூங்கியிருப்பான். ஆனா
ஆனா இவ்வளோ கலவரம் நடந்தும் ஒருத்தனை சந்தோஷமா பாட வைத்தது எது? வேணுமில்ல அது நமக்கு. அல்லேலூயா. இவன் பாடும் போது பூமி அதிர்ச்சி உண்டாகி கட்டுகள் எல்லாம் கலன்றது. அதை வாசிங்க 25 26 இருந்து. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக கதவு மட்டும் திறக்கல, இவங்களை கட்டி வச்சிருந்தாங்கல்ல காலை, அது கூட கல்றுச்சு. அப்ப எதுக்கு பூமி வச்சு வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு பூமி எதிர்ச்சி? இவங்களை காப்பாத்துறதுக்குன்னு தான் வந்திருக்கு. அல்லேலூயா. உன்னை காப்பாற்றவே மிகப்பெரிய வெள்ளம் வரும், உன்னை காப்பாத்துறதுக்கு மிகப்பெரிய மழை பெய்யும், உன்னை காப்பாத்துறதுக்குன்னே பயங்கர காத்தடிக்கும், உன்னை காப்பாத்துறதுக்குனே காரியங்களை ஆண்டவர் அப்படி உனக்கு நேரா திருப்புறார். அதென்ன மனுஷன் உனக்கு உதவி செய்யறது, இயற்கைகளையே உனக்கு உதவி செய்யறதா நான் மாத்துறேங்கிறார். என் கூட நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயற்கைகள் எனக்கு உதவி செய்யும், இயற்கைகள் எனக்கு உதவி செய்யும் சொல்லுங்க. இயற்கைகள் எனக்கு உதவி செய்யும். நீ தேவனுடைய சித்தத்தை செஞ்சு அவருக்காக ஏங்கி அவருக்காக ஓடுறது உண்மைனா, காத்து கூட உனக்கு உதவி செய்யும், மழை கூட உனக்கு உதவி செய்யும், சூரியன் உனக்கு உதவி செய்யும், சந்திர வெளிச்சம் உனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட் இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இவங்க அற்புதங்களுக்காகவும் பாடல. எதுக்கு பாடல? பாடல. அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் கலன்று போயிற்று. எங்க கூட சேர்ந்து விசுவாசிங்களேன், நான் கட்டியிருக்கிற இந்த கட்டு யாராவது ஒருத்தர் வந்து விடுதலையாக்குவாங்கிற புத்தி என்னை விட்டு போகட்டும். யாராவது வந்து அப்படி கையை தடவி அப்படி தேய்ச்சி ஆறுதலாக பேசி, இயேசு அழைக்கிறார், அவர் இப்போ அழைச்சிட்டார், நான் வந்துட்டேன், அந்த மாதிரி அந்த மனப்பான்மை என்னை விட்டு போகட்டும். கர்த்தருக்காக நிற்கிறவனை என்ன செஞ்சாதான் அவர் விடுதலை ஆக்கிடுவார். அவர் எலியாவின் தேவன், அவர் மோசேயின் தேவன், அவர் தானியேலின் தேவன், அவர் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவின் தேவன். எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க. ஏதோ மனுஷன் மூலமா மனுஷன் மூலமான்னு சொல்லிட்டு மனுஷனை தேடுற கவனமே இருக்கக்கூடாது. அங்கதான் விசுவாசம் அடி வாங்குது. எங்க அடி வாங்குது? எங்க அடி வாங்குது? மனுஷன் ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா உன் ஓட்டம் வெறுமையா முடிஞ்சிடும். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. இப்போ எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அதுக்கப்புறம் என்ன நடக்குதாமா? சிறைச்சாலைக்காரன் எல்லா கதவும் திறந்திருக்குது, எல்லா கட்டுகளும் கலண்டிருக்குது, எல்லாம் ஓடி போயிட்டாங்களோ என்று எண்ணி அவருடைய வாளை உருவி தன்னையே குத்தி கொள்ள போனான். ஒரு நேர்மையான அதிகாரி. இவன் வேணுன்ட்டே வந்து இவங்களை ஜெயில போடல. இவங்க ஜெயிலில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த சிறைச்சாலைக்காரன் கிடையாது. அவன் கொடுக்கப்பட்ட பொறுப்பை செய்யறான், அவ்வளவுதான். கண்ணுங்கிறதுமா அதை காவல் காக்கிறான். அதனால அவங்க ஓடி போனாங்க தெரிஞ்சவொன்னே தன்னையே குத்திக்கிற அளவுக்கு பொறுப்பு உள்ளவனா இருக்கிறான். ஆனா பவுல் சொல்றார், மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு ஒரு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றார். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி, அப்ப என்ன இருக்கு அந்த இடத்துல? நைட்டு, இருட்டா இருக்கு. இருட்டா இருந்தாலும் காலு கட்டி இருந்தாலும்
உடம்பெல்லாம் அடியா இருந்தாலும் வாய் சும்மாதானே இருக்குது. எத்தனை வாய் இருக்குது? ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா ஏன் தெரியுமா பாட முடியல? ஏதோ ஒண்ணு அழுத்துது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதிக்கும் போது பார்க்கணுமே, அப்படி திறந்துட்டா முத்து விழுந்துரும். ஐயோ, அவங்க 4 முத்து எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அது என்னமோ ஒண்ணு தடுக்குது, என்னமோ ஒண்ணு தடுக்குது. ஆனா இவங்களை எதுவுமே தடுக்கல. இதுதான் எனக்கு வேணும். இப்போ எது வேணும்? நானும் பாடணும், என் கதவுகளும் உடையணும். நான் சபைக்கு வந்துட்டு இனிமைக்கு பாடிட்டு போயிடக்கூடாது, 1 மணி நேரம் ஜாலியா இருக்குன்னு பாடிட்டு போயிடக்கூடாது, அந்த சமயத்தில் பிரசன்னமா இருக்குன்னு பிரசன்னத்தை பார்த்துட்டு போயிடக்கூடாது. உடைக்கணும். சூப்பரா இருந்துச்சுங்க, பிரசன்னமா இருந்துச்சு. எதுக்கு வேணும் பிரசன்னம்? 1.5 மணி நேரத்தில் பிரசன்னம் போயிடும் தெரியுமா உனக்கு? ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்குள்ள அங்க இருக்கிற ரோதனையில பிரசன்னமே காணாம போயிரு. தேடணும், தேடினாலும் கிடைக்காது ஆயிரும். ஆனா உனக்குள்ள ஒரு உறுதியா இருந்தேன்னு வச்சுக்குவேன், அது என்னன்னு இப்ப பாக்குறோம். எனக்கு தெரிஞ்ச இந்த கிருபை பிரமாணக்காரன் இப்ப நியாயப்பிரமாணத்தை திட்ட விட நம்ம கிருபை பிரமாண திட்டம் தான் நிறைய ஆயிடுச்சு எனக்கு இப்போ. ஏன்னா அவ்வளோ மிஸ்யூஸ் பண்றாங்க. கிருபை பிரமாணத்துக்குள்ள வந்த ஒருத்தர், இந்த பவுல், கிருபை பிரமாணத்தை கொடுத்தவரே அவர் தான் இல்ல. ஆனா அவருடைய கிருபையை பிடிச்சிட்டு பவுலை விட்டுறோம். நம்ம கவனிச்சிங்களா? எதை பிடிச்சிட்டு எதை விட்டுறோம்? கிருபையை பிடிச்சிட்டு பவுலை விட்டுறோம். கிருபை ஜாலி. அது இந்த காலத்து கிருபை எப்படிங்கிறீங்க? திறந்தா ஐஸ்வர்யவானாக இப்படி ஐஸ்வர்யவானாகணும், காணிக்கை கொடு, ஐஸ்வர்யம் காணிக்கை கொடு, தப்பு இல்லை விரும்பி. ஆனால் அது கொடுத்தா நீ பெருசாக ஓவரா இருக்குது. அது ஐஸ்வர்யவானை பற்றி ஓவரா இருக்கு. நான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் பணக்காரனாக கட்டி கூட எனக்கு பிரச்சனை இல்லை. கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொள்ளணுங்கிறத எனது முதல் நோக்கம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தீமையையும் தீத்துவையும் பணக்காரனாக்க பவுல் பிரயாசப்படல. நீ போர் சேவகனாக இருந்த தீங்கு அனுபவிங்கிறாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்படி இருக்கணும் வாழ்க்கை. அதுக்கப்புறம் தான் பணம் எல்லாம், அதை 7வது இடத்துல வச்சுக்கலாம். முதல்ல நான் என்ன பண்ண, அவரை போல மாறணும். நான் சொல்லுவேன், யாரெல்லாம் கர்த்தருடைய ட்ராக்குக்குள்ள வரலையோ, யாரெல்லாம் தன்னோட வாழ்க்கையில மெய் மருந்து அப்பாவுக்கு ஒப்படைக்கலையோ, அவங்க கையில பணம் வராமல் போவதாக. தேவையே இல்லை, தேவையே இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை எதிர்கால திட்டம் இருந்தால் அப்படி நடக்கட்டும். ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அது அவருடைய நீதி. அப்பொழுது இவைகளெல்லாம் என்ன பண்ணப்படும்? அது வரைக்கும் கதவுகள் என்னப்பட்டு இருக்கட்டும், அடைக்கப்பட்டே இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஒரு ஐஸ்வர்யம் வந்து உன்னை கெடுக்கிறத விட, கர்த்தர் கீழ்ப்படியாதவர்களை சொல்றேன், இப்பவே நீ இவ்வளவு ஆடுனா, உங்களை யாரும் சொல்ல சொல்றேன், இப்பவே நீ இவ்வளவு ஆடுனா, இந்த வருமானத்துக்கே உன்னை பிடிக்க முடியலன்னா, உன் கையில் 5 கோடி 5 கோடி 4 கோடி வந்தா நீ என்ன பண்ணுவ? நீ இப்பவே உன்னால கீழ்ப்படிய முடியல, ஒப்படைக்க முடியல, தாழ்ந்து போக முடியல, ஒரு ஐக்கியத்துக்குள்ள வர முடியல, ஆண்டவருக்கா எழும்ப முடியல, ஜெபத்துக்குள்ள நாட்ட முடியல, சாட்சியா இருக்க முடியல, அப்படி அப்பாவுடைய பிரசனத்துக்குள்ள ஒப்படைக்க முடியல, ஜெப வாழ்க்கையில வளர முடியல, கீழ்ப்படிய முடியல, கர்த்தர் பெரியவங்களை மதிக்க முடியல, ஆலோசனை கேட்க நீ தயாரா இல்லைன்னா உன் கையில கோடி வந்தா என்ன ஆகிறது? நான் சொல்ல கரெக்டு தானுங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றேன், கண்டிப்பா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்குது, என்ன தெரியுமா? அவருக்காக வாழ்ற வாழ்க்கை. ஆமென். இப்போ என்ன ஆகுது? அந்த இடத்துல ஒரு தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி அப்படியே சாஸ்தாங்கமா விழுந்துடுறான். விழுந்து சரி, அப்படி ஒரு சம்பவம் நடக்குது, போகட்டும். இப்போ என்ன ஆச்சு? கதவு உடஞ்சிருச்சா? இப்போ எத்தனை பேரும் இந்த காலை வேளையில் வந்திருக்கிறவங்க, நான் ஏதோ ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க வந்திருக்கலாம். ஒரு மாதிரி சிறைச்சாலையில் ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்குங்க, ஏண்டா வாழ்கிறோங்கிற மாதிரி இருக்கு, அப்படின்னு வந்திருக்கிறீங்களா? அப்படிப்பட்டவங்களில் எத்தனை பேருக்கு நான் பாடும்போதும் இந்த கதவு உடையணும்னு விருப்பம் வந்துருச்சு இல்லையா? வந்துருச்சு இல்லையா? அப்போ என்ன பண்ண, பவுலை போல நம்ம மாறணும். அல்லேலூயா. பவுலுக்கு இதெல்லாம் லேஸில் வரல.
சும்மா பாடுறவங்களுக்கெல்லாம் கதவு உடையறது இல்லை. எப்படிங்க? உடஞ்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவே உடஞ்சிருக்கணுமில்ல. அல்லேலூயா. எத்தனை பாட்டு, எத்தனை மியூசிக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அனிருத்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. தன் தனக்கிட நக்தன கிட நக்தன அதோடையெல்லாம் வந்திருக்கு. நான் சொல்கிறேன் மறுபடியும், கிருபை பாடுறவனெல்லாம் கிருபைக்குரியவன் இல்லை. என் சபை மக்கள் ஏமாந்து போயிடக்கூடாது. பாட்டு நல்லா இருக்குதுன்னு யார்ட்டையும் மயங்கிறாத. எப்படி? பாட்டு நல்லா இருக்குன்னு எவனையும் ஊழியக்காரன்னு சொல்லிடாத. அவன் ஜாலியாக வர்ற ஒரு பையன் பாஸ்ட்ன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்டவங்களை. சத்தமா ராமேன்னு சொல்லுங்க. ஆனால் எது தேவையானதுன்னு சொன்னால், ஒரு பவுலை போல ஒரு வாழ்க்கை. என்னதுங்க? இப்போ பவுல் பாடும்போது பூமி எதிர்ச்சி வருது. பவுல் பாடும்போது அவனுடைய கட்டுகள் கலன்றது. எவன் ஜெயிலில் போட்டானோ அவன் குடும்பமே ரட்சிக்கப்படுது. எவன் அடிச்சானோ அவனுக்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இதுதான் இந்த அதிகாரம். ஒரு பாட்டு தலையில மாத்திருது வாழ்க்கையை. சத்தமாமேன்னு சொல்லுங்க. நீ தொங்குடி தொங்குடி ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்க ஏன் பாட்டு பாடுற தெரியுமா? இந்த பாட்டு உன் வாழ்க்கையை தலைகீழா மாத்திரணும். மாத்தணும், இல்லைன்னா நீ பாடுறது சரியில்லைன்னு அர்த்தம். நீ கொஞ்சம் ரெடி பண்ணிக்கணும். பாட்டுன்னா நிறைய கேட்ட மனப்பாடம் பண்ணி பாடுறதோ, இனிமையா பாடுறதோ, மியூசிக் பிடிக்கிறதோ இல்லை. அது எதுவுமே அன்னைக்கு நைட் இல்லை அவங்ககிட்ட. எந்த மியூசிக்கும் இல்லை. ஏன்? வெளிச்சமே இல்லை. ஆனால் இன்னைக்கு மியூசிக் கான்சர்ட்னு போட்டுட்டு ஒரு ஸ்டேஜை வச்சு மியூசிக்ஸ் எல்லாம் போட்டு புகையெல்லாம் போட்டிருக்கிறான். ஏன்டா புகைன்னா மேகம் மாதிரி இருக்கணுமாமா. அப்படியே பிரசன்னம் இறங்குதாமா மேகம். ஏண்டா புகையை நீ பற்ற வச்சுட்டு பிரசன்னமாக இறங்குது. அதெல்லாம் கண்ணு அப்படியே குளிர்ச்சி கொண்டு வர மாதிரி ஒரு டிராக்டர் சினிமா தனம் அதெல்லாம். ஸோ இங்கே வந்து வெளிச்சமும் இல்லை, மியூசிக்கும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் கர்த்தருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அவனுக்குள்ள இருந்துச்சு. மறுபடியும் கொஞ்சம் தியானிச்சு பாருங்களேன். அடி வாங்கியிருக்கான், அவமானப்பட்டிருக்கான், கடவுளே கூட வந்து காப்பாற்றலன்னு கூட நம்ம குற்றம் சாட்டலாம். நல்லது பண்ணியிருக்கான், பிசாசத்தான் துரத்தி இருக்கான், ஊழியத்துக்குன்னு கிளம்பி வந்திருக்கான். ஆனால் அப்படி அடின்னு அடிச்சு உடம்புல காயம், வயிற்றுல பசி, அவமானம் இப்படி இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் என்ன பண்ணுவோம்? எனக்கு தெரிஞ்ச பல ஊழியர்கள் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாங்க? இனிமேல் நான் பைபிளே தூக்க மாட்டேன்னு இருக்கிறாங்க. அல்லேலூயா. பல விசுவாசிகள் என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாங்க? அப்படியே சொந்த இந்த க்ரௌடில் போய் பின்னாடி உட்காந்துக்கிறது ஒன்று இருக்குமில்ல. ஆவி உற்சாகம் இருந்தால் ஃப்ரண்ட்டு, ஆவி டவுன் ஆனால் பேக்கு, ஃப்ரண்ட்டு பேக்கு. ஆவி உற்சாகமாக இருந்தால் ஃப்ரண்ட்டு, ஆவி கொஞ்சம் அப்படி ஆச்சுன்னா பேக்கு. இப்படி ஆயிடுறோம் நம்ம. ஆனால் அவர் எந்த ஃப்ரண்ட்டு பேக்குக்கு போகலை. அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு சிந்தனை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அதை தான் தியானிக்கிறோம் நம்ம. எதை பற்றியும் கவலைப்படாமல், சோர்வு வரல, மனச்சோர்வு வரல, கேள்விகள் வரல, சந்தேகம் வரல. நமக்கு ஒரு 5 அற்புதம் நடந்து 6வது அற்புதம் நடக்கலைன்னா அதுக்கு ஒரு கேள்வி கேட்டுருவோம். ஏன் எனக்கு இப்படி நடந்தது? ஏன் இப்படி ஆனது? ஆண்டவரே நான் என்ன பார்த்து. ஆனால் பாட தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, உங்களுக்காக தான் ஓடுறேன், நீங்க சொல்லி தான் ஓடுறேன், உங்க கூட தான் இருக்கிறேன். ஏன்னா பவுலை அழைக்கும் போது ஆண்டவர் சொல்றார், என் நாமத்து நிமித்தம் நீ எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று அவனுக்கு நான் காண்பிப்பேன். நான் அவனுக்கு சொல்றேன், அவனிடத்தில் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு மட்டுமில்ல, பாடுபடவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் நிமித்தம். வியாதிப்பாட சொல்ல போகட்டும். இப்படி இவ்வளவெல்லாம் நடந்தும் ஒருத்தனால பாட முடிஞ்சிச்சு. இவ்வளவெல்லாம் நடந்தும் ஒருத்தனால பாட முடிஞ்சிச்சு. இதை பாட முடிஞ்சது மட்டும் இல்லை, பாட்டுக்கு கதவு திறந்துச்சு. இது எப்படி எனக்கு எப்படி நான் பெற்றுக்கொள்றது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கர்த்தர் சித்தமான கொஞ்சம் பார்க்கலாம். இனி வர நாட்களில் பார்க்கலாம். என்னென்ன தகுதிகள், நிலைப்பாடுகள், என்னென்னமான அறிக்கைகள் நம்ம பவுலுக்குள்ளே இருந்துச்சு. எது அவனுக்கு வெறும் அது பாட்டாக மட்டும் இல்லாமல்
ஒரு பூமி அதிர்ச்சியே கொண்டு வரத்தக்கதாக அதை மாறிச்சு. அந்த மாதிரி நான் எனக்கும் நடக்கிறதுக்கு நான் எப்படியெல்லாம் பவுல் மாதிரியான சில தீர்மானங்கள், சில முடிவெடுப்புகள், சில அறிக்கைகள் எனக்குள்ள என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நமக்கு இருக்கிற நேரத்தில் வேகமாக நம்ம பார்க்கலாம். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. முதலாவது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஒரு நிலைப்பாடு. பிலிப்பியர் 1:20. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் ஏன் பூமி அதிர்ந்துச்சு? பாயிண்ட் நம்பர் 1. நம் பாடனை என்ன நடக்கணும்? பூமி அதிர வேண்டாம், வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிர்ந்தாலே போதும். இந்த உணர்வு கெட்ட ஜென்மங்கள், இந்த கடின இறுதிக்காரர்கள், அப்படியே உணர்வில்லாத ஜென்மங்கள்லாம், நமக்கு ரசிக்கப்படாத ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க ஒரு அசையணும்ல. வீட்டில் எந்நேரமும் குடியில் இருக்கிறவங்க, தவறான சகவாசத்தில் இருக்கிறவங்க, எத்தனை சொன்னாலும் சர்ச்சுக்கே வராமல் இருக்கிறவங்க, அப்படி கடின இறுதியும் காமிக்கிறவங்க, இரும்பு சிறைச்சாலை விட ரொம்ப கடினமாக இருக்கிறாங்க. அவங்க ஒரு அசையணும்ல. அதுக்கு என்ன வேணுமாமா? நம்பர் 1, பவுல் சொல்றாரு, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல். இதில் என்ன தெரிஞ்சிச்சுங்க? கவனிங்க, என்ன தெரிஞ்சிச்சு? அவன் வாழ்க்கையில் நோக்கம் தேவன் மகிமைப்பட வேண்டும். நான் என்ன செஞ்சாலும் அதில் தேவன் மகிமைப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நான் என்ன செஞ்சாலும் தேவன் மகிமைப்பட வேண்டும். அப்போ ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன செஞ்சாலும் அதுல தேவன் மகிமைப்படுகிறாரா? இந்த சிந்தனை உள்ள வாங்கிக்கலாமா? உள்ள வாங்கிக்கலாமா? என்ன முடிவுகள் என்ன இருக்கணும்? தேவன் அதில் மகிமைப்படுகிறாரா? அல்லேலூயா. இந்த திருமணத்தில் தேவன் மகிமைப்படுகிறாரா? அல்லேலூயா. இந்த வேளையில் தேவன் மகிமைப்படுகிறாரா? இப்படி நான் நடந்து கொள்கிற இந்த குணங்களில் தேவன் மகிமைப்படுகிறாரா? நான் எடுத்த இந்த தீர்மானத்தில் தேவன் மகிமைப்படுகிறாரா? நான் அணிந்திருக்கிற இந்த உடையில் தேவன் மகிமைப்படுகிறாரா? அல்லேலூயா. நான் நடந்து கொள்கிற விதங்களில் தேவன் மகிமைப்படுகிறாரா? என்னுடைய லைஃப் ஸ்டைல், என்னுடைய வாழ்க்கை முறையில் தேவன் மகிமைப்படுகிறாரா? அல்லேலூயா. கர்த்தருக்கு எல்லாத்துலேயும் பார்த்து பார்த்து என்ன செஞ்சாலும் புத்தி எங்க போயிடணும்? இதுல தேவன் மகிமைப்படுவாரா? என்ன போயிடணும்? இதுல தேவன் மகிமைப்படுகிறாரா? இல்ல உன் விருப்பத்தை நீ செய்யறியா? உன் விருப்பத்தை செய்யற நீ பாட்டு பாடினாலும் நீயே திருந்த மாட்ட. என்னமா? எப்படி? என் விருப்பத்தையே செஞ்சிட்டு இருக்கிற நானு ஆவில நிறைஞ்சு பாட்டு பாடினாலும் நானே திருந்த மாட்டேன். என்னங்க? ஆனா சாவினால் ஆகிலும் கேட்டீங்களா? இந்த குழந்தை விளையாடுறது அவங்க அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க, மற்றவங்க கவனிங்க. தப்பு இல்லை, குழந்தைங்க விளையாடத்தான் செய்யும். என்ன சொன்ன நான்? என் ஜீவனாலாகிலும் என் சாவினாலாகிலும் சரீரத்தில் கிறிஸ்து மகிமைப்படுவார். என்ன ஓடுது மைண்ட்லாம்? இவர் மகிமைப்படுவாரா? இது செஞ்சா இவர் மகிமைப்படுவாரா? இங்க போனா இவர் மகிமைப்படுவாரா? இதை பேசினா இவர் மகிமைப்படுவாரா?
இந்த முடிவு எடுத்தவர் மகிமைப்படுவார். நினப்பெல்லாம் எங்கதான் இருக்குன்னா, அவர் மகிமைப்படுகிறாரா? இந்த நிலைப்பாட்டில் நீ இருந்தீனா நீ பாடும் போதே வல்லமை உருவாகும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நான் செய்கிற இந்த செயலில் தேவன் மகிமைப்படுகிறாரா? என்னங்க? நீ பண்ணுகிற திருமணத்தில் தேவன், சில இருதயம் இருக்கு ஜாலக் பண்ணுகிற இருதயம் இருக்கு, மகிமை மாறி காமிச்சுக்கு தந்திரமா. எப்படி காமிச்சுக்கும்? அப்படி மாதிரி வசனத்தை போட்டு அப்படியே அப்படி ரட்சிப்பு போட்டு அப்படியே ஜெபிக்க அங்கே போட்டு எல்லாம் பண்ணும். ஆனால் பூனைக்குட்டி ஒன்று உள்ள இருக்கும். என்ன பூனைக்குட்டி? இவர்களுடைய விருப்பம், ஆசை, இவர்களுடைய நான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் உள்ளத்தின் அடியாளத்தை பார்க்கிறார். அந்த முடிவு எங்கே இருந்து எடுக்கப்பட்டது என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அந்த முடிவை நீ எடுத்ததுக்கான முகாந்திரம் என்ன? கரெக்டா பளிச்சு பழைய ஏற்பாட்டில் வாசினா, நீ இதனால தான் இப்படி பேசின, இதனாலதான் இங்க போன பளிச்சு பளிச்சுன்னு சொல்லிடுவார் அவர். இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் அறியாரோ? அப்ப நம்ம நிதானித்தது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எதனால இந்த முடிவு வந்துச்சு? பணத்துக்காக எடுத்தோமா? எதுக்காக இன்னாரோடு பழகிறோம்? எதுக்காக இன்னாரோட திருமணம் பண்ணுகிறோம்? இது எதுக்காகங்கிறத நம்ம ஆராய்ச்சி பார்க்கும் போது நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவர் பேசுவார். ஆழத்தை ஆழம் நோக்கி கூப்பிடுகிறது. ஆனா இவங்க போய் ஜெபத்தில் உட்கார்ந்து ஆழத்துக்குள்ள போகாமையே அப்படியே மேம்போக்கான கிறிஸ்துவங்களாவே இருப்பாங்க. எங்க போக மாட்டாங்க? ஆழத்துக்கு போக மாட்டாங்க. ஆழத்துக்கு போகாததுனால இவங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் கரெக்ட். ஆழத்துக்கு போனா கர்த்தர் பேசிடுவார்ல. நீ இப்ப எடுத்து வச்சிருக்கிற முடிவுகளை மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணி இன்னைக்கு போய் ஒரு ஜெபத்தில் உட்கார்ந்து அதுக்காக மட்டுமே ஜெபிச்சு ஆராய்ச்சி அப்பா பேசுங்கன்னு உட்கார்ந்தீங்கன்னா, ஆழத்துக்குள்ள போனீங்கன்னா அங்க ஆண்டவர் பளிச்சுன்னு எஸ் ஆர் நோ சொல்லிடுவார். ஆனா அந்த பதில் உனக்கு பிடிக்காது. அது பிடிக்காதுங்கிறதுக்காக தான் நம்ம ஆழத்துக்கே போறதில்லை. ஆழத்துக்கு போனா என்ன சொல்லிடுவாரு? நான் ரொம்ப ஆசைப்பட்டு செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்த ஒண்ண ஆழத்துக்குள்ள போனா வேண்டான்றுவார். அதுக்காக என்ன பண்ணிக்கிறது? பேசாம ஆழத்துக்கே போகாம என்ன பேசி கீறி போட போறாரு. பேசிட்டாரு எப்படி எனக்கு பிடிக்காதான் செய்ய போறாரு. ஆனா பவுல் அப்படி இல்லை. அவர் என்ன சொல்றாரோ அதாங்க அவன் நடக்கும். என் சாவினால் ஆகிலும் நீ விரும்புற ஒண்ண, நீ பண்ணி ஆகணும்னு நினைக்கிற ஒண்ண ஒப்பு கொடுத்து ஆழத்துக்குள்ள போய் அதை வேண்டான்னு அப்பா சொல்லும் போது சரிங்கப்பான்னு சொல்லி உன்னால நிறுத்த முடிஞ்சா நீ பாடும்போது கதவுகள் திறக்கப்படும். நான் சொன்னது எத்தனை பேருக்கு புரியுது? அப்படி இல்லைன்னா நீ வீட்டில் ஃபோனில் பாட்டை கேட்டு அப்படியே ஜாலியாக பிரசனத்திலேயே உட்காந்து படுத்து எந்திரிச்சு போய்க்கோ. இந்த கதையெல்லாம் இங்கே விடாத. ஆழத்துக்கு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்ற என்னுடைய வாஞ்சைக்கும் என்னைக்கு வாஞ்சை தக்கதாக என்ன வாஞ்ச? தேவன் மகிமைப்படணுங்கிறது வாஞ்சையா? நீ நினைச்சது நடக்கணுங்கிறது வாஞ்சையா? நீ விரும்புறதெல்லாம் நடத்திட்டு அதை கர்த்தர் வேலை போட்டுறாத. நீ பாடினாலும் கதவு உடையாது. ஆனா டோட்டலா அவருடைய மகிமை தான் எனக்கு வேணும்னு சொல்லி பாடிப்பாரு. கோட்டைகள் உடையாம இருக்காது. இந்த சத்தியம் புரிஞ்சவங்க நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா நல்லா நான் சத்தியத்தை பேசுறேன். ஆனா முடிச்சதுக்கப்புறம் என்னது அப்படிங்கிறீங்க. இப்போ நான் சிலர் கேள்வி கேட்க போறேன். சொல்லுங்க. இப்போ பவுல் பாடின உடனே கதவு திறந்துச்சுல்ல? எதனால திறந்துச்சு? நம்பர் 1 பக்கத்தில் கேளுங்க பாப்போம். எதனால திறந்துச்சு? பக்கத்தில் டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க.
இப்படிலாம் சொல்லி தான் உள்ளே இறக்க வேண்டியிருக்கு பாரு. இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்கள் ஆயிடுறது. நல்லா பேசினாருங்க, ஆனால் என்னன்னே தெரியலைங்க, இப்போவே மறந்துடுவாங்க. ஆனால் எதோ கெட்டது நடந்துட்டு நான் பார்த்துட்டப்பா என் ஊழியத்தில் கதற வெளிப்பாடோடு பேசுனதெல்லாம் மறந்துடுவாங்க. கடிஞ்சு கொண்டது மட்டும்தான் தலைக்கு நல்ல ஜுருன்னு ஏறி நிற்கும். 22 வருஷம் ஆனாலும் மறக்கிறது இல்லை. சொல்லுங்க, நம்பர் பாயிண்ட் 1 என்ன? அவருக்கு மகிமை. அதான் மேட்ரு. பாயிண்ட் நம்பர் 1, நான் செய்யற செயல்ல அவருக்கு மகிமை வருதா? அவருக்கு மகிமை வராத எதுவும் எனக்கு வேண்டாம். இந்த நிலைப்பாடு எல்லாரும் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலியா பாருங்க, அல்லேலியா போடுவாங்க பாருங்க. எத்தனை பேர் அவருடைய மகிமைக்காகவே 100% நிக்க போற அல்லேலியா சொல்லுவோம்? இப்ப சொல்ல மாட்டேன். ஆனா முடிவு எடுக்கிறது தாங்க மேட்ரு. அதை செயல்படுத்துறது தான் மேட்ரு. பேசுற வரைக்கும் கிறிஸ்தவன் நல்லவன் தான், செயல்படும் போது தான் வெளிச்சமே தெரிய வரும். அல்லேலூயா. அதனால தான் நல்ல கணவன் மனைவி எங்கிருந்தோ எங்கேயோ சேர்த்தி விடுறது. நீ உங்கள் வீட்டில் கல்யாணம் ஆகாத வரைக்கும் நல்லவளாக இருப்ப, நல்லவனாக இருப்ப. ஆனால் இன்னும் அது சம்பந்தம் இல்லாமல் உன் வாழ்க்கைக்குள்ள வருவான் பாரு. அது எல்லாருக்கும் அப்படிதான். இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி. அப்போ தான் நம்முடைய பர்சனலே வெளியில் வரும். அம்மா கிட்ட அப்பா கூட நம்ம பர்சனல் தெரியாது. ஆனால் புருஷங்கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட பர்சனலாகவே இருக்க முடியாது. ரகசியமாகவே, ரகசியம்னு ஒன்றும் கிடையாது, ஓப்பன். அல்லேலூயா. அப்படி நல்ல மனசு விட்டு அப்படி இணைஞ்சா மட்டும்தான் அந்த குடும்பமும் நிற்கும். ஸ்மார்ட் போனுக்கு புருஷனுக்கே பாஸ் போடுற பொண்டாட்டி வாழ்க்கை விளங்கவே விளங்காது. பொண்டாட்டி பார்க்காதபடிக்கு புருஷன் பாஸ்வேர்டு போட்டானாலே அதுவும் விளங்கவே விளங்காது. எல்லாம் ஓப்பனாக இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை நல்லா அமைதி அருமையாக இருக்கும். ஸோ என்ன பார்த்தோம்? நம்பர் 1, பாட்டு பாடினா இரும்பு கதவை திறக்கணும்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? மனசுக்குள்ள நான் செய்யற எல்லாத்துலேயும், நாளைக்கு ஒன்று செய்ய போறீங்கல்ல, அதை உடனே நிறுத்துங்க. இப்போ அது தேவனுக்கு மகிமையாங்கிறத பாருங்க. போய் சாயந்தரத்தில் போய் உட்கார்ந்து செக் பண்ணி அது தேவ சித்தமானு கண்டுபிடி. சும்மா இதெல்லாம் பண்ணாம அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்னா போ, பாய் தான் கிழிஞ்சு போச்சு. வந்து 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 சேர் தான் உடஞ்சி போச்சு. அபிஷேகத்தில் நிறைஞ்சு சேர் தான் உடஞ்சி போச்சு. தேவன் மகிமைப்பட்டது காணும். தேவன் என்ன பண்றது காணும்? மகிமைப்படும். அல்லேலூயா. சாவினால் ஆகிலும் என் ஜீவனால் ஆகிலும் என் சரீரத்திலே கிறிஸ்து மகிமைப்படுவார். அடுத்தது ரெண்டாவது விஷயத்தையும் இருக்கிற 5 நிமிஷம் தியானிக்க அப்பா கிருபை செய்வார். தேங்க்யூ ஜீசஸ் லார்ட். அடுத்தது பிலிப்பியர் 3:11. அவருக்காக எல்லாவற்றையும். ரெண்டாவது, பாட்டு பாடணும்னா கதவை திறக்கணும்னா ரெண்டாவது என்ன? இந்த உலக வாழ்க்கைய குப்பையா எண்ணணும். உலக வாழ்க்கைய என்ன? கிருபை பிரமாணம் ஒரு நாளும் உங்களை இந்த உலகத்திலேயே அரண்மனை கட்டி அப்படியே 4 பெட்ரூம் உள்ள வீடு கட்டி அப்படியே ஜாலியாக உட்கார்றதுக்கானதா மாற்றிடாதீங்க. அது தருவார், பட் அது நோக்கம் இல்லை. நம்முடைய நோக்கம் பரலோகம். ஆமென். பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டாயிருக்கு. இப்ப ரெண்டாவது நிலைப்பாடு என்னன்னா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று. இந்த உலக வாழ்க்கையை நான் என்னவா கருதுறேன்? குப்பையாக கருதுகிறேன். இந்த
இந்த லாப நஷ்ட கணக்கு, உயர்வு தாழ்வு, அவன் சொன்னா இவன் சொன்னா இதை சொன்னா அதை சொன்னா, உலகத்துடைய பெருமை கெத்து புகழ் மேன்மை, இது எல்லாம் எனக்கு ஒரு குப்பை. படிப்பு எனக்கு ஒரு குப்பை. ஆனால் நான் படிப்பேன், பட் படிப்பு ஒரு குப்பை. இந்த உலகத்தில் பணம் வேணும் தான், பணம் எனக்கு ஒரு குப்பை. அது இல்லாவிட்டாலும் எனக்கு அவர் போதுங்கிற அளவுக்கு இருக்கிறார். ஏன்னா இந்த பவுல் WMA படித்தவர், அந்த காலத்தில் கமாலியல்கிட்ட படித்தவர். அதாவது அமெரிக்காவில் ஏல் யூனிவர்சிட்டியில் படித்த மாதிரி. அது 18 கோடிக்கு சொந்தக்காரர், கப்பல்கள் சொந்தமாக வச்சிருந்தவர். யார் வச்சிருந்தாரு? யாரா கப்பல் வச்சிருந்தவங்க கை தூக்குங்க. கப்பல் வச்சுக்கிறவங்க, கப்பல் வச்சவங்கள ஒரு அல்லவே சொல்லுங்க. பேப்பர் கப்பல் இல்லைம்மா, உண்மையான கப்பல். கப்பல் வச்சிருக்கிறவர் சொன்னார். ஆனால் ஒரு கார் வச்சிருக்கிறவனால கூட அதை விட முடியல. ஒரு வீட்டு மேலே பற்று, வீடு கத்தர் கொடுத்தாரு ஓகே, ஆனால் வீட்டு மேலே பற்று, கார் மேலே பற்று, செயின் மேலே பற்று, பிரேஸ்லெட் மேலே பற்று, அதை இப்போ வச்சு வீட்டில் வச்சுருக்க துணிகளில் பற்று. 10 வருஷம் கழிச்சு அந்த துணி எப்படி இருக்கிற இடம் தெரியாமல் போகுமோ அந்த மாதிரி நீயும் ஆக போகிறங்கிறது தெரிஞ்சா, மூக்கும் மொழியுமா இருக்கிற ஆனால் எல்லாம் புழு ஏறி திங்குன்னு உனக்கு தெரிஞ்சா, அழியாமையை தேடுகிறவர்கள் நம்ம. காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். நஷ்டம் என்று விட்டு தேவனை விடுதலை ஆராதிக்க யாரால முடியாதுன்னா, உள்ளத்துக்குள்ள பல விஷயங்களை வச்சிருக்கிறவங்களால முடியாது. என்ன பண்ணுவோம், இதுக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கு என்ன பண்ணுவோம், அதை எப்போ வாங்குவோம், அது எப்போ வாங்குவோம், இது எப்போ வாங்குவோம். பொருட்கள், உலகம் இது இருந்துச்சுன்னா ஆராதனை எடுக்காது, செல்ஃப் எடுக்காது. ஆனால் நீ எல்லாவற்றையும் நஷ்டம்னு உள்ளத்தில் முடிவு எடு. அதெல்லாம் ஆண்டவர் தருவார். எதை விடவும் அப்பாதாங்கிற முடிவு எடு. இதை குப்பையா என்ன உலக வாழ்க்கை என்ன நினைக்கிறோமாமா, குப்பையா என்ன இது, என்ன ஒரு 30 வருஷம் சல்லு ஓடிடும். உன்னுடைய முதல் பிறப்பை நீ நிர்ணயிக்க முடியல. கருப்பா சிகப்பா, இந்த ஜாதியா அந்த ஜாதியா, படிக்கிறதா எப்படி, இப்படிப்பட்ட உடம்பு, ஆனா பெண்ணா, எதுவும் உன்னால நிர்ணயிக்கப்படல. ஆனா இன்னொரு பிறப்பு இருக்குல்ல, கர்த்தருக்குள்ள பிறக்கிற பிறப்பு, அது நித்திய ஜீவனை கொடுக்கிற பிறப்பு, பரலோக பிறப்பு. ஆவிக்குரிய மனுஷனா எழும்பு, அவருடைய மண்டலங்களுக்குள்ள உள்ளவா, அவரோடு உறவாடு. உலகம் உன்னை இழுத்து பிடிக்காம பார்த்துக்கோ, அவருடைய வருகை மிக சமீபமா இருக்குது. நாமெல்லாம் டேக் ஆஃப் ஆகக்கூடியவர்கள், நாமெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவர்கள், நாமெல்லாம் வானம் பார்த்து வாழக்கூடியவர்கள், நாமெல்லாம் வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய இயேசு எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மேலே போகிறவர்கள். மண்ணானவன் எப்படியோ மண்ணுக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்கள், வானத்துக்குரியவர் எப்படியோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நாம் அழிந்து போகிற உடம்புக்குரியவர்கள் அல்ல, அழியாத ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். அழிந்து போகிற இது அழியாமை சுதந்திரிக்கும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. நீ எத்தனை லட்சங்கள் கோடிகள் சம்பாதித்தாலும் இந்த பூமியை விட்டு நீ எதிர்பாராத சமயத்தில் போய்த்தான் ஆக வேண்டும். ஆனால் அவரோடு உறவாடுகிறவனுக்கு, அவருக்கு தன்னை விட்டு போட்டவனுக்கு, அவருடைய மகிமையை எண்ணி வாழ்கிறவனுக்கு உள்ளத்தில் ஒரு ஆழமான துடிப்பு உண்டு. அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகத்தில் அங்கே அவருடனே
செட்டில்மெண்ட் நமக்கு கிடையாது. நீ வாடகை வீட்டில் இரு, குடிசையில் இரு, அதை பத்தி கவலையப்படாத. உனக்கு ஒரு வீடு பரலோகத்தில் உண்டாயிருக்கிறது. பவுலுடைய இரண்டாவது குணம் என்ன? எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். எதுவுமே நெருக்கடின்னு ஒண்ணு வரமாட்டேங்குதுங்க. நீதான் 1008 நெருக்கடியோட இருக்கிற. நெருக்கடின்னு ஒண்ணு வரக்கூடாது. வாடகை கட்டணும், அதை போனோம், சாப்பிடணும், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை விடுப்போம். பிரஷரே வரக்கூடாது. வந்துருச்சுன்னா நீ பாடுற பாட்டாக்கல கதவு திறக்காது. உன் கதவே திறக்காது. நீ சோர்ந்து போகும்போது நீ எந்திரிச்சு கதவை திறக்கவே உன்னால முடியாம போயிடும். எதுவுமே உன்னை நெருக்கடி கொடுக்க கூடாதுங்க. ஜெயில போட்டாலும் நீ பாட்டு சந்தோஷமா பாடும். அதுக்கு என்ன வேணுமாமா? ரெண்டாவது, எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணு. அவன் இப்படி சொல்லிட்டான், அவனை மாட்ட சொல்லிட்டான், அவன் மேன்மைப்படுத்திட்டான், அவன் குற்றம் சொல்லிட்டான், உயர்த்திட்டான், காசு கையில் இருக்கு, கல் இல்லை, போய் நடுத்தரல் நிற்கிறான், போ பாட்டை பாடிட்டே போ. அந்த சொன்ன மாதிரி பொன்னம்மாள் சன்னியாசி பாடின மாதிரி, என்னப்பா, இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோ யாரையும் பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை ஏத்துக்கிட்டாங்கிறதுக்காகவே வீட்டு விட்டு துரத்தப்பட்ட ஒரு இளம் பெண், ஹல்லேலூயா, கர்த்தர் தேவனை நேசிச்சு பல வேளங்கள்ல ஊழியங்கள் செஞ்சு 88வது வயசுல கர்த்தருக்குள்ள மகிமையா பிரவேசிச்சாங்க. அவங்க தான் சொன்னாங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன். ஹல்லேலூயா. உலகம் எனக்கு அவரால் சிலுவையில் அறியுண்டிருக்கிறது. வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். இந்த உலகம் எனக்கு துச்சமாய் கருதப்படுகிறது. உலகத்தை பார்க்கணும், அங்க பார்க்கணும், டூர் போகணும், இதை பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாம் தள்ளி இருக்கட்டும். ஹல்லேலூயா. நான் அவருடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவு உலகங்கிறாங்களே, எவனாவது கடலுடைய அடி ஆழத்துக்கு போனவன் எவனுமே கிடையாது. ஆனா நீ மகிமையின் சரீரம் வந்துருச்சுன்னா நீ போகாத இடமே இருக்க போறது கிடையாது. கடைசி ஒரு வசனத்தை அந்த 12 வசனம் வாசிங்க. 12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனாயினேன். பிரச்சனை இருக்கு. ஸ்டாக்னெட், தண்ணி தேங்குறது. ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு இடத்துல தேங்கி அவளை எல்லாம் தெரியுங்கிற மாதிரி உட்கார்ந்துறது, எதுவுமே செய்யாம சும்மா உட்கார்ந்துறது. கேட்ட சத்தியத்துக்கும் கேட்ட விசுவாசத்துக்கும் கேட்ட காரியங்கள்லாம் இவ்வளோ இருந்தும் கூட எதுவுமே செய்யாம அப்படி வீட்டோட அப்படி அடங்கி உட்கார்ந்துறது. இந்த ஒரு ஆவி ஒன்று இருக்குது. அதையும் எதிர்த்து பவுல் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி the spirit of stagnant, நிலைப்படுகிற ஆவி வெளியே போ இயேசுவின் நாமத்தினால். தேங்கி 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 நிக்கிறது எதுவுமே செய்யாம இல்ல, சாகர வரைக்கும் நீ ஆசையா தேடிக்கிட்டே தான் இருக்கணும். இதெல்லாம் தாங்க அந்த பாட்டுல வல்லமை கொண்டு வந்துச்சு. எழுந்து நிற்போமா? நீ வருகிற வாரத்தில் அதை தொடர்ந்து தியானிக்க அப்பா கிருபை செய்வார். சும்மா பாட்டெல்லாம் எதையுமே திறக்காது. சும்மா பாட்டெல்லாம் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. விசுவாசத்தோடு கூடிய ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சம். எழுந்து நிற்கலாமா?